ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான இட்லி, நல்லா பந்தாக பஞ்சு மாதிரி இட்லி வேணும்னா இந்த அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இந்த சாஃப்ட் இட்லி நல்லா கிறிஸ்பியான தோசைக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதில் டவுட் கேட்டிருந்தீங்க, அது எப்படி நீங்கள் இந்த அளவுகளில் போட்டு நீங்கள் செய்ய முடியும், பொய் சொல்கிறீங்க அப்படிலாம். எனக்கெலாம் பொய் பேசணும்னு அவசியம் இல்லைங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்லா வந்தது. சரி, நிறைய பேர் அது உங்களுக்கும் உபயோகமாக இருக்கணுன்ட்டு தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னொரு டைம் அதே அளவுகளிலே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டியிருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அளவுகளில் 4 டம்ளர் அரிசி 1 டம்ளர் உளுந்து போட்டு தான் நான் செய்வேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒவ்வொரு டம்ளராக இன்க்ரீஸ் பண்ண அரிசி, அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவே வந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த அளவுகளை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும். நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி தோசையும் கிறிஸ்பியாக வரும். ரெண்டுக்கும் தனித்தனியாக மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லியும் சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா வரும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேங்க. அதில் இட்லி அரிசி, நீங்கள் எந்த பிராண்டாக இட்லி அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் 8 டம்ளர் அளவுக்கு 8 கப், இந்த மெஷரிங் கப்பில் 8 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் டவுட்டு கிளியர் ஆகிறதுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த 8 டம்ளர் அரிசி அப்படியே இருக்கட்டும். அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் போட்டிங்கன்னா தான் இட்லி நல்லா வாசனையாக இருக்கும். வெந்தயத்துக்கு கூட நல்லா சூடான தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா 1 மணி நேரம் தான் இது 3ஐயும் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அரிசி உளுந்து எல்லாமே நல்லா கழுவி வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் அவ்வளோதாங்க ஊறுற டைமு. அதை ஊற வச்சுக்கலாம். இந்த வெந்தயத்தில் நான் சுடுதண்ணி ஏன் ஊற்றுனேன்னா 1 மணி நேரத்தில் நமக்கு சீக்கிரமாக ஊறி வந்துடும். அதனால் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஊற வைக்கிறதுனா பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி நான் அதில் சேர்த்துருந்த தண்ணி அப்படியே ஊற்றிட்டேன். ஒரு 100 ml தண்ணி இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கணும். இப்போ அதை ஆட்டுறதுக்குள்ளார இந்த உளுந்தை பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். இதே தண்ணியை ஊற்றி தான் நம்ம உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்து நல்லா சீக்கிரமாக நமக்கு குயிக்காக அரைப்படணுன்னா நான் இந்த மெத்தடில் தான் அரைப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ உளுந்து தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய மிக்சி ஜார் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் மாவாட்டுறதுக்கு. அதில் உளுந்தை போட்டுக்கோங்க. இப்போது உளுந்து ஊற வச்சோம் இல்லைங்களா, அதே தண்ணியிலேயே 200 ml தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். தண்ணி அளவுலாம் உங்கள் அளவு தான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சும்மா ஒரு 10-15 செகண்ட் நீங்கள் மிக்சியில் ஓட விட்டிங்கன்னா போதும். நல்லா கொஞ்சம் ஸ்பீடு வச்சு அவ்வளோதான். இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக குருணையாக இருக்கும். அது 10-15 செகண்ட்லேயே நமக்கு அரைப்பட்டுரும் மிக்சியில் அரைக்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வந்துருச்சு. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டணுன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும்போது 10 நிமிஷத்துலேயே நமக்கு அரைச்சிடலாம். இப்போ மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் மாவு பாருங்க நல்லா அப்படியே உப்பி வந்திருக்கு. அந்த கிரைண்டர் ஃபுல்லாக நமக்கு மாவு வந்திருக்கு. இது எத்தனை லிட்டர் கிரைண்டர்னு தெரில, ஏன்னா இது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதனால் எங்கே எழுதியிருக்குன்னு என்னால் தேட முடியல. ஆனால் கொஞ்சம் ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அரிசி போட்டு ஆட்டுற மாதிரி கிரைண்டர் இது. இப்போது உளுந்து நல்லா மஞ்சிருச்சுங்க. அதை எடுத்துகிட்டு நான் அரிசி போட்டுட்டேன். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அரிசி கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியும் நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இந்த உளுந்து மாவு நான் எவ்வளோ அரைச்சி எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் நமக்கு உளுந்து மாவு மட்டுமே வந்திருக்கு. இந்த அளவு வந்ததுன்னா நமக்கு 8 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். அது 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே நமக்கு இந்த மாதிரி வந்துடும்.
இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு. அரிசி இப்படி கையில் நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா அந்த நல்லா நைஸாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி மாவு வந்து உளுந்து மாவு கூட சேர்த்துட்டோம். இப்போ வந்து உங்கள் கைகளை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கை வச்சு தான் கரைக்கணும், அப்போ தான் வந்து, ஏன்னா இது காலகாலமாக நம்ம இப்படி தான் செய்வோம். கரண்டி வச்சுலாம் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புளிக்காது. நல்லா கை வச்சு கலந்ததுக்கப்புறமா காலையில் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் ஒரு ஈவினிங் ஒரு 8 மணி போல் ஆட்டியிருக்கேன். இப்போ ஒரு 6-7 மணிக்கெலாம் காலையில் இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு மாவு. ஒரு சிலர் இட்லி ஊற்றுறதுக்கு வந்து இதை வந்து கலக்கி விட மாட்டாங்க, அப்படியே மெதுவாக கலக்கி அப்படியே ஊற்றுவாங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கலக்கிடுவேன். ஏன்னா இன்னும் நம்ம இந்த மாவு முடிகிற வரைக்குமே இட்லி ஊற்றினாலே நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து ஊற்றலாம். எனக்கு வந்து 2 நாள் இந்த மாவு வரும் 1 கிலோ அரிசி போட்டோன்னா. ஏன்னா நைட்டு காலையில் அந்த மாதிரி ஒரு 4 நேரத்துக்கு எனக்கு வரும். அதுக்கு மேலே வந்து நான் புதுசாக தான் மாவு அரைப்பேன். ஒரு 2 நாள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாருமே இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாள் இட்லி மாவு அரைச்சி நம்ம வச்சு சாப்பிடக்கூடாது. இப்போ மாவு கரைச்சிட்டு நான் வந்து துணி போட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். ரொம்ப கரைக்க வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் கலந்துக்கங்க. இப்போ அந்த ஓரங்கள்லாம் மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கை வச்சுட்டு நம்ம வலிக்கக்கூடாது, ஏன்னா புளிப்பு அதிகமாக ஆயிரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன். நல்லா தண்ணி கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் இட்லி வைக்கணும். வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ், 1/4 மணி நேரம் நமக்கு வேக வச்சிங்கன்னா இட்லி நல்லா வெந்துடும். இப்போ இட்லி வெந்ததுக்கப்புறமா மேலாக தண்ணியை தொளிச்சு விட்டு நம்ம இட்லி வெளியே எடுத்துடலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே இட்லி தட்டை கமுத்து போட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டோம்னா இந்த துணி வந்து அழகாக நமக்கு வந்துடும். எனக்கு வந்து இந்த துணி போட்டு தான் நான் ஊற்றி பழக்கம், அதனால் நான் இதே மாதிரி செய்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அந்த ஆயில் தடவிட்டு போட்டாலும் எப்படி வேணாலும் நீங்கள் உங்களோட விருப்பம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த இட்லி நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக. இதோட சாஃப்டாக நமக்கு எப்படிங்க, இதுவே நமக்கு போதும். இதோட சாஃப்டானா வாயில் வச்சோடனே அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடும். இதுதான் பதமானது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறமா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான நல்லா பந்தாக சாஃப்டான இட்லி தயாராகிடுச்சு. இதே போல் தோசையும் நீங்கள் மொறுமொறுன்னு இதே மாவுலே ஊற்றிக்கலாம். தேங்க்யூ, பாய்.